மீனா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மீனா. தங்கமயில் நல்லா பார்த்துக்கிறாங்க வீட்டை தெரியுமா? எங்கள் மாமியாரை பற்றி இனிமேல் நான் கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, தங்கமயில் வந்து அடிக்கடிக்க வாமிட் எடுத்துட்டே இருந்தா. எனக்கு என்னவோ அவ மாசமா இருக்காளோன்னு தோணுது. ஆனா, என்கிட்ட அவ எதுவுமே சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. "உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல, எதுவுமே சொல்லல மீனா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, தங்கமயில் அக்கா மாசமா தான் இருக்காங்க. நான் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு அவங்க கூட இருக்கவங்க கேட்குறாங்க. சரி, ஏன் அத வந்துட்டு அவங்க வீட்ல சொன்னாளா? எதுவுமே தெரியல. "உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு மீனா" அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, தங்கமயில் அக்காவோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா, அப்பா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் அதிகமா ஏதோ சொல்லிட்டாங்க. கூட்டி, குறைச்சு எல்லாமே எதையோ சொல்லிட்டாங்க. அதனால வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப கோவம். எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சண்டை வந்து 2 பேரும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க. கோர்ட்ல டிவோர்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ மாசமா இருக்கறத சொன்னா, கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தங்கமயில் அக்கா நெனைக்கிறாங்க. அதனால தான் சொல்ல மாட்றாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஓ! அப்படியா மீனா? சரி, சரி. ஆனா தங்கமயில் ரொம்ப தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் அவங்க. எதுக்காக அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல பொண்ணு தான். ஏதோ அவங்க அம்மா, அப்பா கல்யாணத்துக்காக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக பொய் சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்படி பண்ணுவாங்களா என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. மாசமா இருக்கறத சொல்லலனா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல தானாவே தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மதான். நானும் அக்கா கிட்ட சொல்லிட்டேன். இனிமே அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிக்கா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போறாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்பத்தா எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீ ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பாவோட துணியை துவைக்க மாட்ற. ஏதாவது ஒரு அப்பாவுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? அவர் துணியை துவைச்சி காய போட்டாரா? நான் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பாவம் மாப்பிள்ள ஒரே துணியை துவைச்சி காய போடுற இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, 30 வருஷமா நான் துணி துவைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சட்டை நான் எவ்வளோ துணி துவைச்சிருப்பேன். ஏன் நான் பாவம் இல்லையா? ஏன் அவர் வேலைக்கு வெளியே போகிறவருடி அப்படின்னு கேட்குறாங்க. நான் மட்டும் என்ன வீட்டில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டா இருக்க? நானும் தானே வேலை செஞ்சுட்டே இருக்கேன். எவ்வளோ வேலை செய்கிறேன். நீ பார்த்துட்டு தானே இருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நான் என்னன்னு போட்டா போட்டி போட்டிட்டு இருக்க? உன்னோட வீட்டுக்காரர் தானே அவரு அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அப்பத்தா, எல்லாம் சும்மா ட்ராமா. அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பாசம். ஆனால் வெளியே காட்டிக்காம இருக்காங்க. சும்மா வீம்புக்குனாலும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய், நான் என்னடா பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலை. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லது தானே பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணேன்? இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இல்லையா? உங்கள் வாழ்க்கை என்ன நல்லா இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. நல்லபடியாக தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுக்கு என்ன அவர் அவ்வளோ கோவப்படுறாரு? சட்டையை துவச்சிக்கிறாரு, சாப்பிடலனா போகிறாரு. எவ்வளோ நாள் இவ்வளோ வீம்பு காட்டுவார்? இருக்கட்டும், எவ்வளோ நாள் இருக்காரு இருக்கட்டும், பரவாயில்ல, நானும் இருப்பேன், என்னாலையும் முடியும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அப்பத்தா, இவங்க காமெடி பெரிய காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. ஏய், வாயை மூடுடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. வா மீனா வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க? வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தான் போகுது. நான் அத்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருடி, நான் உனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கோமதி போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தை, சூப்பராக இருக்கு அத்தை, காஃபி செம்ம டேஸ்ட்டு. இதுக்காகவே இங்கே டெய்லி வரலாம் போல இருக்கே. அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா செந்தில் எப்படி இருக்கான் அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அவர்லாம் நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ வீட்டோட மூத்த மருமக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. நான் மூத்த மருமக இல்லை, தங்கமயில் அக்கா தான் மூத்த மருமக அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது. ஏய், எதுக்குடி இப்போ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு அவளை பற்றி பேசி என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்க? அவளை பற்றி பேசவே பேசாத. அவள் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா தெரியும்ல? அதுவும் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போனான். அவளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்போ வந்து நம்ம தங்கமயில் அக்காவை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அத்தையை தனியாக கூப்பிட்டு தங்கமயில் அக்காவை வர சொல்லி நாம் உண்மையெல்லாம் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை, இங்கே எங்கேயும் பேச முடியாது. நீங்கள் தனியாக கோயிலுக்கு வரீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். ஏம்மா, செந்தில் கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை,
எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம். நீங்கள் வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்போ மீனா யோசிக்கிறாங்க. தங்கமயில் அக்காவை கூப்பிட்டு வந்து அத்தைக்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வைக்கணும், எப்படியாவது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. செந்தில் எப்பவும் போல் ஆஃபீஸில் இருக்கார், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கேருந்து வராரு ஒருத்தர், வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் ஃபைலில் சைன் பண்ணி கொடுக்க சொன்னேன், எல்லாமே பக்காவாக பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட இருக்கவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிட போகுது, இன்னும் ஒரே ஒரு சைன் தான், அந்த ஏஐ பண்ணணும், அவர் பண்ணிட்டாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பணம் எல்லாம் பேக்கில் கொண்டு வந்திருக்காரு. இருங்க நான் போய் சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு செந்தில் உள்ளே போகிறாரு. போயிட்டு ஏஐ கிட்ட காட்டுறாரு. அந்த ஃபைலெல்லாம் பார்க்குறாரு. எல்லாமே செக் பண்ணிட்டீங்கல்ல, ஓகே வா அப்படின்னு கேட்குறாரு. என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. இதில் ஃபைலே இல்லை, டாக்குமெண்ட் எல்லாமே கம்மியாக இருக்குன்னு அவருக்கு தெரியாதா, எதுக்காக இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு செந்தில் அப்படி பார்க்குறாரு. எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சைன் பண்ணி கொடுக்குறாரு. எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன இது ஓகேவான்னு கேட்குறாரு. ஃபைலெல்லாம் அவர் செக் பண்ணார்ல, அதில் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தானே சைன் பண்ணுறாரு, என்கிட்ட எல்லாமே ஓகேவான்னு கேட்குறாரு அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ், நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எல்லாமே சைன் பண்ணியாச்சுன்னு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்கி பார்க்குறாரு. எல்லாமே சூப்பராக முடிச்சிருக்கீங்க, சூப்பர், உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அவ்வளோ பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட இருக்கவர் அப்படியே பார்க்குறாரு. எவ்வளோ பணம் எல்லாமே நான் பேசிட்டேன், நீ கவலைப்படாத, அந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. ரொம்ப நன்றி, இந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க, இனிமேல் ஏதாவது வேலை இருந்தாலும் நான் வரேன், முடிச்சு கொடுத்துருங்க, இதே மாதிரி நல்லபடியாக நான் கவனிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. செந்தில் யோசிக்கிறாரு, என்ன எவ்வளோ பணம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பணம் இருக்குது, இதில் இவ்வளோ பணம் ஏஐக்கு போகணும், உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் எல்லாமே சொல்கிறாரு. அப்படியா, சரி அப்படின்னு செந்தில் சொல்லிட்டுருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த பணத்தை வாங்கினது மட்டும் தெரிஞ்சுது என் பொண்டாட்டி என்னை ஒரு வழி பண்ணிவிடுவா, எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பியூன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதே மாதிரி இன்னும் நிறைய வருவாங்க, சைன் பண்ண சொல்லுவாங்க, பணம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பணம் வாங்கினா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யோசிக்கிறார் செந்தில். மீனாக்கு மட்டும் இது தெரியணும், என்னை ஒரு வழி பண்ணிவிடுவா, அம்மா அப்பா எல்லாம் நேர்மையாக வளர்த்தாங்க, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க, ஆனால் மாமா தானே, பரவாயில்ல பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கணும்னு சொல்கிறாரு. சரி பணம் வாங்குகிறோம், யாருக்கும் தெரியாமல் தானே பண்ணிகிட்ருக்கோம், எதுவுமே நடக்காது, நிறைய பணம் வாங்கினா தானே சொந்தமாக வீடு வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் யோசிச்சுட்ருக்காரு. மீனா யோசிக்கிறாங்க. சரி தங்கமயில் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. தங்கமயில் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லு மீனா, என்ன சொல்லணும், சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக? நான் அத்தையை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்கள் மாசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அத்தை ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் மீனா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, வேண்டாம் மீனா, எதுவுமே சொல்ல வேண்டாம் மீனா யார்கிட்டேயுமே, அப்படியே விட்டுரு மீனா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு வாங்க, நான் அத்தையை வர சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, நான் வரேன் கோயிலுக்கு அப்படின்னு தங்கமயில் ஃபோனை வைக்கிறாங்க. அதே மாதிரி யோசிக்கிறாங்க மீனா. அதே மாதிரி வராங்க, கோமதியும் வராங்க கோயிலுக்கு. அங்கே தங்கமயிலும் வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ முக்கியமான விஷயம் சொல்ல போகிற, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ கோவமாக இருக்குது, எதுக்கு நீ என்கிட்ட பேசுகிற, நீ பேசாத, நீ போ, உங்ககிட்ட பேச நான் தயாராகவே இல்லை, நீ யார், என் பையனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்துட்டு இப்போ மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க கோமதி. ஏய் என்னடி சும்மா பொய் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அப்போ பொய் சொன்னேன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, உண்மையாகவே எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருந்தது, நான் போயிட்டு டாக்டரை பார்த்தேன், அவங்க வந்து செக் பண்ணாங்க, செக் பண்ணிவிட்டு நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னாங்க. உடனே நான் மாமாவை கூப்பிட்டு இதே மாதிரி கோயிலில் சொன்னேன், அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இங்கே பாரு உனக்கு கிடக்க எந்த சம்மந்தமும் இல்லை, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் வந்து அங்கே வாழறனால எனக்கு இல்லை அத்தை, உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் தான் எல்லாமே, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு யாருமே வேண்டாம், நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். இங்கே பாருடி, அது உண்மையாகவே இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் பையன் என்ன முடிவு எடுக்கிறனோ அதை தான் நான் பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் உனக்காக, இதுக்காக நீ என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க.
உடனே மீனா அங்கேருந்து வராங்க. என்ன மீனா, என்னை கோயிலுக்கு வர சொல்லிட்டு இங்கே இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க. தங்கமயில் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். தங்கமயில் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போனாங்க. அப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ தான் எனக்கே உண்மை தெரியும். சரி, உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது உண்மை தெரியணுன்றதுக்காக தான் உங்களை கோயிலில் வர சொல்லி எல்லா உண்மையும் சொன்னேன். வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்னடி இன்னும் கூட இவ கூட நீ கூட்டணி வச்சிட்ருக்கியா? இவ கூட சேராதடி அப்படின்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன். மீனா நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை நான் சேரலாம் இல்லை, இவங்க உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க, அதுக்காக உங்களை வர சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா? மீனா உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கோமதி அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை அத்தைக்கிட்ட சொல்லிட்டீங்க. இதுக்கும் மேலே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கலாம் மீனா, எனக்கு யாருமே வேணான்னு சொல்லிட்டேன், நீ ஏன் மீனா இப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாருமே வேண்டான்னு நம்ம சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலையை பாதிலே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பாவம் மயிலாக்கா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா வேற அந்த அஞ்சலி கூட சுற்றிட்டு இருக்காரு. அவர் பழகுற விதமும் சரியாகவே இல்லையே, ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படியாவது அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிடுவாரோ? ஐயோ அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. அப்பத்தா வீட்டில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போ ராஜியும் இருக்காங்க. ஏன்னா ராஜி சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்று கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அவங்க ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, இவ போலீஸ் ஆகணும்னு சொன்னான். ஐயோ நான் தான் மறந்துட்டேன். சரி மீனா இல்லை, மீனா தான் பெற்று கொடுக்கணும், வேறு வழி இல்லை. வயசான காலத்தில் ஒரு குழந்தைய வச்சு வளர்த்தா நல்லாயிருக்கும். எங்கள் காலம் போக வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உங்கள் காலம் போகணுமா? சரி சரி அப்படின்ற ராஜி அப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. மீனாவுக்கு குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும், பிறந்தா நல்லா தான் இருக்கும், எனக்கும் டைம் போகும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கணும். அவங்கக்கிட்ட கேளு, குழந்தெல்லாம் கரெக்டான நேரத்தில் பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் முன்னாடிலாம் சொல்லுவாங்களே, நான் செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுப்பேன் இப்படிலாம் சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லு. பெற்றுக்கிறதுலாம் காலகாலத்தில் பெற்றுக்க சொல்லு. ஏன்னா கடவுள் எப்போ எதை கொடுப்பாரோ தெரியாது, அவர் கொடுக்குற நேரத்தில் அதை வாங்கிக்கணும், புரியுதா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. சரி நான் வந்தால் சொல்கிறேம்மா, மீனா வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரே குழந்தைய பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நானே ஒரு குழந்தை தானே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி, நீ எவ்வளோ பெருசானாலும் இந்த வீட்டுக்கு நீ குழந்தை தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். மீனா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, தங்கமயில் நல்லா பார்த்துக்கிறாங்க வீட்டை தெரியுமா? எங்கள் மாமியாரை பற்றி இனிமேல் நான் கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா தங்கமயில் வந்து அடிக்கடிக்க வாமிட் எடுத்துகிட்டே இருந்தா, எனக்கு என்னவோ அவள் மாசமாக இருக்காளோன்னு தோணுது. ஆனால் என்கிட்ட அவள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை எதுவுமே சொல்லலை மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் தங்கமயில் அக்கா மாசமாக தான் இருக்காங்க, நான் தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அவங்க கூட இருக்கவங்க கேட்குறாங்க. சரி ஏன் அதை வந்துட்டு அவங்க வீட்டில் சொன்னாலா? எதுவுமே தெரியல, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு மீனா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா தங்கமயில் அக்காவோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக ஏதோ சொல்லிட்டாங்க, கூட்டி குறைச்சி எல்லாமே எதையோ சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப கோவம், எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சண்டை வந்து 2 பேரும் இப்போ பிரிஞ்சிட்டாங்க. கோர்ட்டில் டிவோர்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ மாசமாக இருக்கிறத சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தங்கமயில் அக்கா நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா மீனா, சரி சரி. ஆனால் தங்கமயில் ரொம்ப தங்கமான பொண்ணு, நல்ல பொண்ணு, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அவங்க எதுக்காக அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நல்ல பொண்ணு தான், ஏதோ அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்காக கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக பொய் சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, மாசமாக இருக்கிறத சொல்லலைன்னா எப்படி, இன்னும் கொஞ்சம் நல்லா தானாகவே தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நானும் அக்கா கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரிக்கா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்பத்தா எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அப்பாவோட துணியை துவைக்க மாட்டேற, ஏதாவது ஒரு அப்பாவுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் துணியை துவைச்சி காய போட்டாரா, நான் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க.
இங்கே பாரு கோமதி, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. பாவம் மாப்பிள்ளை ஒரே துணியை துவைச்சி காய போடுற இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா 30 வருஷமாக நான் துணி துவைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சட்டை நான் எவ்வளோ துணி துவைச்சிருப்பேன். ஏன் நான் பாவம் இல்லையா? ஏன் அவர் வேலைக்கு வெளியே போகிறவருடி அப்படின்னு கேட்குறாங்க. நான் மட்டும் என்ன வீட்டில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டா இருக்க? நானும் தானே வேலை செஞ்சுட்டே இருக்கேன். எவ்வளோ வேலை செய்கிறேன், நீ பார்த்துட்டு தானே இருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன நான் என்னன்னு போட்டா போட்டி போட்டிகிட்டு இருக்க, உன்னோட வீட்டுக்காரர் தானே அவரு அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அப்பத்தா எல்லாம் சும்மா ட்ராமா, அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பாசம், ஆனால் வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க. சும்மா வீம்புக்குனாலும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய், நான் என்னடா பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றையுமே பண்ணலை. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லது தானே பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணேன்? இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இல்லையா? உங்கள் வாழ்க்கை என்ன நல்லா இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. நல்லபடியாக தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுக்கு என்ன அவர் அவ்வளோ கோவப்படுறாரு? சட்டையை துவச்சிக்கிறாரு, சாப்பிடலனா போகிறாரு. எவ்வளோ நாள் இவ்வளோ வீம்பு காட்டுவார்? இருக்கட்டும், எவ்வளோ நாள் இருக்காரு இருக்கட்டும், பரவாயில்ல, நானும் இருப்பேன், என்னாலையும் முடியும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அப்பத்தா, இவங்க காமெடி பெரிய காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. ஏய் வாயை மூடுடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மீனா வராங்க. வா மீனா வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. எல்லாம் நல்லா தான் போகுது, நான் அத்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருடி, நான் உனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கோமதி போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தை சூப்பராக இருக்க அத்தை, காஃபி செம்ம டேஸ்ட்டு, இதுக்காகவே இங்கே டெய்லி வரலாம் போல இருக்கே. அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா செந்தில் எப்படி இருக்கான் அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க. அவர்லாம் நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீ வீட்டோட மூத்த மருமக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் மூத்த மருமக இல்லை, தங்கமயிலாக்கா தான் மூத்த மருமக அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது. ஏய் எதுக்குடி இப்போ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு அவளை பற்றி பேசி என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்க? அவளை பற்றி பேசவே பேசாத. அவள் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா தெரியும்ல, அதுவும் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போனான். அவளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ நம்ம தங்கமயில் அக்காவை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அத்தையை தனியாக கூப்பிட்டு தங்கமயில் அக்காவை வர சொல்லி நாம் உண்மையெல்லாம் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை இங்கே எங்கேயும் பேச முடியாது, நீங்கள் தனியாக கோயிலுக்கு வரீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும். ஏம்மா செந்தில் கூட ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம், நீங்கள் வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வரேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்போ மீனா யோசிக்கிறாங்க. தங்கமயில் அக்காவை கூப்பிட்டு வந்து அத்தைக்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வைக்கணும், எப்படியாவது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. செந்தில் எப்பவும் போல் ஆஃபீஸில் இருக்கார், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அங்கேருந்து வராரு ஒருத்தர், வந்து சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் ஃபைலில் சைன் பண்ணி கொடுக்க சொன்னேன், எல்லாமே பக்காவாக பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட இருக்கவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிட போகுது, இன்னும் ஒரே ஒரு சைன் தான், அந்த ஏஐ பண்ணணும், அவர் பண்ணிட்டாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பணம் எல்லாம் பேக்கில் கொண்டு வந்திருக்காரு. இருங்க நான் போய் சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு செந்தில் உள்ளே போகிறாரு. போயிட்டு ஏஐ கிட்ட காட்டுறாரு. அந்த ஃபைலெல்லாம் பார்க்குறாரு. எல்லாமே செக் பண்ணிட்டீங்கல்ல, ஓகே வா அப்படின்னு கேட்குறாரு. என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. இதில் ஃபைலே இல்லை, டாக்குமெண்ட் எல்லாமே கம்மியாக இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? எதுக்காக இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு செந்தில் அப்படி பார்க்குறாரு. எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சைன் பண்ணி கொடுக்குறாரு. எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன இது ஓகேவான்னு கேட்குறாரு. ஃபைலெல்லாம் அவர் செக் பண்ணார்ல, அதில் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தானே சைன் பண்ணுறாரு, என்கிட்ட எல்லாமே ஓகேவான்னு கேட்குறாரு அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ், நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எல்லாமே சைன் பண்ணியாச்சுன்னு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அதை அப்படியே வாங்கி பார்க்குறாரு. எல்லாமே சூப்பராக முடிச்சிருக்கீங்க, சூப்பர், உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அவ்வளோ பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட இருக்கவர் அப்படியே பார்க்குறாரு. எவ்வளோ பணம் எல்லாமே நான் பேசிட்டேன், நீ கவலைப்படாத, அந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. ரொம்ப நன்றி, இந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க, இனிமேல் ஏதாவது வேலை இருந்தாலும் நான் வரேன், முடிச்சு கொடுத்துருங்க, இதே மாதிரி நல்லபடியாக நான் கவனிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. செந்தில் யோசிக்கிறாரு, என்ன எவ்வளோ பணம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பணம் இருக்குது, இதில் இவ்வளோ பணம் ஏஐக்கு போகணும், உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் எல்லாமே சொல்கிறாரு. அப்படியா, சரி அப்படின்னு செந்தில் சொல்லிட்டுருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த பணத்தை வாங்கினது மட்டும் தெரிஞ்சுது என் பொண்டாட்டி என்னை ஒரு வழி பண்ணிவிடுவா, எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பியூன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதே மாதிரி இன்னும் நிறைய வருவாங்க, சைன் பண்ண சொல்லுவாங்க, பணம் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பணம் வாங்கினா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யோசிக்கிறார் செந்தில்.
மீனாக்கு மட்டும் இது தெரியணும், என்னை ஒரு வழி பண்ணிடுவா. அம்மா அப்பா எல்லாம் நேர்மையாக வளர்த்தாங்க, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஆனால் மாமா தானே, பரவாயில்ல பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கணும்னு சொல்கிறாரு. சரி பணம் வாங்குகிறோம், யாருக்கும் தெரியாமல் தானே பண்ணிகிட்ருக்கோம், எதுவுமே நடக்காது. நிறைய பணம் வாங்கினா தானே சொந்தமாக வீடு வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் யோசிச்சுட்ருக்காரு. மீனா யோசிக்கிறாங்க. சரி தங்கமயில் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. தங்கமயில் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லு மீனா, என்ன சொல்லணும் சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக? நான் அத்தையை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்கள் மாசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அத்தை ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் மீனா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? வேண்டாம் மீனா, எதுவுமே சொல்ல வேண்டாம் மீனா யார்கிட்டேயுமே, அப்படியே விட்டுரு மீனா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு வாங்க, நான் அத்தையை வர சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா நான் வரேன் கோயிலுக்கு அப்படின்னு தங்கமயில் ஃபோனை வைக்கிறாங்க. அதே மாதிரி யோசிக்கிறாங்க மீனா. அதே மாதிரி வராங்க, கோமதியும் வராங்க கோயிலுக்கு. அங்கே தங்கமயிலும் வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் நீ எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் என்னடி நீ முக்கியமான விஷயம் சொல்ல போகிற, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ கோவமாக இருக்குது, எதுக்கு நீ என்கிட்ட பேசுகிற, நீ பேசாத, நீ போ, உங்ககிட்ட பேச நான் தயாராகவே இல்லை, நீ யார், என் பையனுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்துட்டு இப்போ மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க கோமதி. ஏய் என்னடி சும்மா பொய் சொன்னதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அப்போ பொய் சொன்னேன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, உண்மையாகவே எனக்கு வாமிட் வந்துட்டே இருந்தது, நான் போயிட்டு டாக்டரை பார்த்தேன், அவங்க வந்து செக் பண்ணாங்க, செக் பண்ணிவிட்டு நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னாங்க. உடனே நான் மாமாவை கூப்பிட்டு இதே மாதிரி கோயிலில் சொன்னேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், இங்கே பாரு உனக்கு கிடக்க எந்த சம்மந்தமும் இல்லை, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நான் வந்து அங்கே வாழற நல்லா எனக்கு இல்லை அத்தை, உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் தான் எல்லாமே, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எனக்கு யாருமே வேண்டாம், நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன், இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும், அதனால் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். இங்கே பாருடி, அது உண்மையாகவே இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் பையன் என்ன முடிவு எடுக்கிறனோ அதை தான் நான் பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் உனக்காக, இதுக்காக நீ என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. உடனே மீனா அங்கேருந்து வராங்க. என்ன மீனா என்னை கோயிலுக்கு வர சொல்லிவிட்டு இங்கே இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, தங்கமயில் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், தங்கமயில் ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போனாங்க, அப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அப்போ தான் எனக்கே உண்மை தெரியும். சரி உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது உண்மை தெரியணுன்றதுக்காக தான் உங்களை கோயிலில் வர சொல்லி எல்லா உண்மையும் சொன்னேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்னடி இன்னும் கூட இவ கூட நீ கூட்டணி வச்சிட்ருக்கியா, இவ கூட சேராதடி அப்படின்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், மீனா நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை நான் சேரலாம் இல்லை, இவங்க உண்மையை சொல்லணும்னு சொன்னாங்க, அதுக்காக உங்களை வர சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா, மீனா உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கோமதி அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை அத்தைக்கிட்ட சொல்லிட்டீங்க, இதுக்கும் மேலே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கலாம் மீனா, எனக்கு யாருமே வேணான்னு சொல்லிட்டேன், நீ ஏன் மீனா இப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நான் சொல்கிறத கேளுங்க, எல்லாருமே வேண்டான்னு நம்ம சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது, அந்த வேலையை பாதிலே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு தங்கமயில் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பாவம் மயிலாக்கா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மாமா வேற அந்த அஞ்சலி கூட சுற்றிட்டுருக்காரு, அவர் பழகிற விதமும் சரியாகவே இல்லையே, ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், எப்படியாவது அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிடுவாரோ, ஐயோ அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. அப்பத்தா வீட்டில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போ ராஜியும் இருக்காங்க. ஏன்னா ராஜி சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்று கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அவங்க ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை இவள் போலீஸ் ஆகணும்னு சொன்னான். ஐயோ நான் தான் மறந்துட்டேன், சரி மீனா இல்லை மீனா தான் பெற்று கொடுக்கணும், வேறு வழி இல்லை, வயசான காலத்தில் ஒரு குழந்தைய வச்சு வளர்த்தா நல்லாயிருக்கும், எங்கள் காலம் போக வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உங்கள் காலம் போகணுமா, சரி சரி அப்படின்ற ராஜி அப்படி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. மீனாக்கு குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும், பிறந்தா நல்லா தான் இருக்கும், எனக்கும் டைம் போகும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கணும், அவங்கக்கிட்ட கேளு, குழந்தெல்லாம் கரெக்டான நேரத்தில் பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் முன்னாடிலாம் சொல்லுவாங்களே நான் செட்டில் ஆகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுப்பேன் இப்படிலாம் சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லு, பெற்றுக்கிறதுலாம் காலகாலத்தில் பெற்றுக்க சொல்லு, ஏன்னா கடவுள் எப்போ எதை கொடுப்பாரோ தெரியாது, அவர் கொடுக்குற நேரத்தில் அதை வாங்கிக்கணும் புரியுதா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க.
சரி நான் வந்தால் சொல்கிறேம்மா, மீனா வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரே குழந்தைய பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நானே ஒரு குழந்தை தானே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி, நீ எவ்வளோ பெருசானாலும் இந்த வீட்டுக்கு நீ குழந்தை தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க.